ஹாய் கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப் தான் கைஸ் போக போகிறோம். ஓகேவா? ஸோ டிடிஎஃப் ஃபிட் ஷாப் போய்ட்டு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு, ஸோ டிடிஎஃப் வாசன் ப்ரோ இருந்தாருன்னா அவர் கூட பிக் எடுத்துகிட்டு ஸோ ஒரு அட்ராசிட்டி ஒரு ஃபன் பண்ணிவிட்டு வருவோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கைஸ். தென் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம இப்போ அப்படியே நம்ம யூனிக்கான எடுத்துகிட்டு அப்படியே பறக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம யூனிகான் எடுத்துகிட்டு அப்படியே பறக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு மேபி இங்கேருந்து டிடிஎஃப் ஃபிட் ஷாப் 80 கிலோமீட்டர் வருது. நம்ம கூகுள் மாதாஜி அப்படி தான் காட்டுச்சு. ஸோ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணி விடுவோம் கைஸ். டிடிஎஃப் இருந்தாருன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ டிடிஎஃப் இருப்பாரான்னு தெரியல. அது நம்மளோட நல்ல நேரம் இருந்தாருன்னா ஃபன்னாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டவுட்ஸ்லாம் கூட அவராண்ட கேட்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டு பாருங்கள் கைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப் தான் கைஸ் என்னை கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னொரு 1 ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வேறு ஒரு ரூட்டில் தான் வந்திருக்கோம். நம்ம ஹைவேல போயிருந்தால் கண்டிப்பாக நம்ம போலீஸ்லாம் நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி அது இது எல்லாமே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கேஸ் போட்டு விடுவாங்க. நமக்கு தெரிஞ்சது தானே. பார்க்கலாம் கைஸ். கைஸ் நேற்று போட்ட வீடியோ ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். ஸோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஒரு கேஷ் வந்ததுமே மைக்கை நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். இப்போ பைக் எடுக்கும்போது யாராக இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு வெளியே எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா ஹெல்மெட் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஹெல்மெட் போடாமல் பைக்கே எடுக்காதீங்க. ஏன்னா எப்போ என்ன ஆகும்னு கண்டிப்பா தெரியாது கைஸ். ஸோ நம்ம கரெக்டா போவோம், வரவங்க கரெக்டா வர மாட்டாங்க. ஸோ தலைக்கவசம் உயிர் கவசம்னு சும்மா சொன்னாங்க. கண்டிப்பா ஹெல்மெட் மஸ்ட் கைஸ். ஹெல்மெட் போட்டு ஒரு பைக் எடுங்க. ஸோ தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் நல்ல பிளான், ஏதாச்சும் நல்ல பிளேஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க கைஸ். அந்த பிளேஸுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு பயமா வீடியோ போடலாம் கைஸ். போகிற இடத்துல டிடிஎஃப் ஃபிட் ஷாப்பில் நம்ம டிடிஎஃப் இருப்பாரா இருக்க மாட்டாரா தெரியல. சப்போஸ் இருந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும் கைஸ். ஏன்னா நிறைய ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு பெரிய ரைட் போகலான்னு இருக்கோம். ஸோ அந்த ரைடு பற்றி ஒரு சில டிஸ்கஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு சில சஜஷன்லாம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி அந்த பிளேஸுக்கெலாம் போயிருக்காரு. ஸோ நல்லா கைஸ், நம்மளும் அந்த கூடிய சீக்கிரமே அந்த பிளேஸுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். என்னடா பண்ணுறீங்க? மேப் போடுவோம் ஃபோனை. தண்டலம் ஒரு 1 கிலோமீட்டர் தண்டலம் வந்துட்டோம். ஃபுல்லாக வடக்கன்ஸ்லாம் இருக்காங்கப்பா. டிடிஎஃப் ஃபிட் ஷாப். தங்கம் வண்டி பார்த்து இந்த சைடு வருதா இண்டிகேட் போட்டு திருப்போங்கப்பா. 20 கிலோமீட்டர். ஓகே இண்டிகேட் போட்டு பைக்கை திருப்பினா என்ன? ஓ புரியல. என்ன சின்ன ரோடு 53ன்னு ஒரு ரோடு இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி NHன்றது ரோடு. கைஸ் நம்ம ஹைவே ஏறிட்டோம். மேபி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். அதுதான் ஒரே ரோடா? காய்ஸ் நம்ம டிடிஎஃப் பிட்ஸா போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு காய்ஸ். எங்கெங்கேயோ போயிட்டு நம்ம கூகுள் மேப் பார்த்து எங்கெங்கேயோ போய் சுற்றின்னு வந்துட்டு ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சுற்றிட்டு வந்திருக்கோம் காய்ஸ். இது மேபி இதுதான் ஸ்ட்ரெயிட் ஒரே ரூட்டு 2 கிலோமீட்டர்னு மேப்பில் காமிச்சிருக்கு. இந்த கூகுள் மேப்பை பார்க்குறதே எனக்கு தெரிஞ்சு வெறுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க அவங்க? வழி விட்டால் நம்மளாச்சும் போவோம்ல. நம்ம அட்லாஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏன்னா இதெல்லாம் வந்து டிடிஎஃபோட வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த பிளேஸ்லாம் இந்த ஊர் பேர் என்னது? கோலடி அப்படின்னா என்னது? இந்த சென்னையில் மட்டும்தான் கோலடி, தடா, புயல், வானம், பூமியெல்லாம் பிரிச்சுருக்காங்க. இதுதான் காய்ஸ், மேபி இதுதான் நினைக்கிறேன். ரீச் ஆயிட்டுமா? எவ்வளோ தொலைடா இருக்கு? இன்னும் 3 கிலோமீட்டரா போச்சு காய்ஸ். இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். வாங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணும். இன்னும் எவ்வளோ தொலைடா? இன்னும் 700 500. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக டிடிஎஃப் வேகண்டி இல்லை, கண்டிப்பாக ரொம்ப ஒஸ்ட்டுங்க, வெறியாயிடுங்க. டிடிஎஃப் எங்கே இருக்கீங்க ப்ரோ? ஓ கரெக்ட், அதுதான் டிடிஎஃப் பிட்ஸ்அப்னு நினைக்கிறேன். மேபி வா நினைக்கிறேன். இன்னும் 200 தான். டிடிஎஃப் பிட்ஸ்அப் எங்கே இருக்கு? அண்ணன் கடை காணுமே. இங்கே அதவங்க டிடிஎஃப் பிட்ஸ்அப். வா, பைக்கில் நிறைய பைக் இருக்குது, சர்வீஸ்க்கு வந்திருக்கு போல. ஓ நைஸுங்க, வேற மாதிரி இல்லை. டிடிஎஃப் பிட்ஸ்அப். ஓ வந்துட்டுங்க. டிடிஎஃப் பிட்ஸ்அப் வந்தாச்சு. தெரில ஏங்க, அவங்க பார்க்குறவங்களா ஃபன்னாக இருக்கு. எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நமக்கும் அவ்வளோ கேமராவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். நம்ம டிடிஎஃப் பிட்ஸ்அப் வந்துட்டோம். டிடிஎஃப் பிட்ஸ்அப் வந்து என்னென்ன பை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் ஜாக்கெட் பை பண்ணியிருக்கோம், தென் வந்து க்ளவ் பை பண்ணியிருக்கோம், இன்னொன்று ஹெல்மெட் பை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி வரல. சரி ஓகே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து வந்தேன். ஸோ நான் அவ்வளோ கேஷ் பட்ஜெட்டு வச்சுட்டு வரல. ஸோ ஓகே இங்கே வந்துட்டு ஏதாச்சும் பார்த்து வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இங்கே வந்து ரைடிங் ஜாக்கெட் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. போட்டும் பார்த்தேன், போட்டு பக்கம் கொடுத்தாங்க, போட்டு பார்த்தேன் இன்னும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் ரைடிங் ஜாக்கெட் பை பண்ணேன். தென் வந்து க்ளவில் பை பண்ணியிருக்கேன். க்ளவ் நல்லா இருக்குன்னு மேபின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட் போவோம், இதுவே எனக்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம லாங் ரைட் போனாலும் நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக டிடிஎஃப் ஷாப் போங்க. டிடிஎஃப் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. பிட்ஸ்அப் போயிருந்தோன்னு சொன்னல, டிடிஎஃப் பிட்ஸ்அப் போயிட்டு டிடிஎஃப் பிட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு சில கேஜெட்ஸ் திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ ரைடிங் ஜாக்கெட்ஸ், க்ளவ்வு, ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாமே வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கும்.
ஸோ நம்ம போனதில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் ப்ரோ இல்லை, டிடிஎஃப் ப்ரோ இருந்தானா ஸோ கொஞ்சம் ஒரு சில ஒரு லடாக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் டிடிஎஃப் ப்ரோ வந்துட்டால் கால் பண்ணுற சொல்லியிருக்காரு. ஸோ கால் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக டிடிஎஃப் ப்ரோ பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ தென் வந்து நம்ம இப்போ ரைட்ஸ் அப்படியே பைக் எடுத்துகிட்டு நம்ம யூனிக்கான எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் கைஸ், ஓகேங்களா? காய்ஸ் ஓகே கைஸ், நம்ம போனதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் வந்து ரைடிங் கேஸ், ரைடிங் ஆக்சசரிஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ போனதில் நமக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் பார்த்தா டிடிஎஃப் ப்ரோ மட்டும்தான் இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ தொலைவு போகணும். ஸோ தென் வந்து மெயினாக அவராண்ட போயிட்டு ஒரு சில டீட்டெயிலாக ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த தாட்டில் தான் கைஸ் போனது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டிடிஎஃப் ப்ரோ மீட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ கைஸ் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து போயிடுவோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவே ரொம்ப வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. தென் வந்து வைட் ஆங்கிள் கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்குது கைஸ். ஸோ நான் ஃப்ரெண்டான சொன்னேன் கரெக்டாக இருக்கா பாருடான்னு, அவன் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். ஸோ அவ்வளோ அவனுக்கு தெரியாது. அவன் ஃபஸ்ட்டே நானும் கரெக்டாக வாட்ச் பண்ணேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. லவ் யூ கைஸ். தேங்க்யூ.